இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தலைநகர் டெல்லியில் நள்ளிரவு முதல் சூறைக்காற்றுடன் விடிய விடிய வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியதால் வாகனங்களை இயக்க முடியாமல் அவதிக்கு உள்ளான மக்கள். புழுதி புயல் மற்றும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையால் டெல்லியில் விமான சேவை பாதிப்பு. ஓடுதளத்தில் தேங்கிய மழை நீரால் விமான புறப்பாடு மற்றும் தரை இறக்குவதில் சிக்கல். ஆயிரக்கணக்கான பயணிகள் அவதி. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரிப்பு. நேற்று மாலை 2500 கன அடியாக இருந்த நீர்வரத்து 4000 கன அடியாக அதிகரிப்பு. பஞ்சாப், ஹரியானா, பீகார், ஜார்க்கண்ட், மேற்குவங்கம் உள்ளிட்ட 11 மாநிலங்களுக்கு வெப்ப அலை எச்சரிக்கை. பருத்தி ஆடைகள், அதிகப்படியான குடிநீர் உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவுறுத்தல். கேரள மாநிலம் விழிஞத்தில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள நாட்டின் முதல் தானியங்கி துறைமுகம் இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் மோடி. தெருநாய்கள் தொல்லை குறித்து சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் இன்று முக்கிய ஆலோசனை. கருத்தடை, ரேபிஸ் தடுப்பூசி உள்ளிட்ட நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னையில் இன்று கூடுகிறது அதிமுக செயற்குழு கூட்டம். கூட்டணி மற்றும் தேர்தல் வியூகம் குறித்து ஆலோசிக்கப்படலாம் என தகவல். காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் டெல்லியில் இன்று கூடுகிறது காரிய கமிட்டி கூட்டம். ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து விவாதிக்க முடிவு. ஏசி பெட்டிகள் கொண்ட சென்னை புறநகர் ரயில்கள் இன்று முதல் கூடுதலாக இயக்கம். பயணிகளின் கோரிக்கையை ஏற்று தெற்கு ரயில்வே நடவடிக்கை. சென்னை கடற்கரையில் இருந்து தாம்பரம், பெருங்களத்தூர் ஆகிய இடங்களுக்கு செல்ல 85 ரூபாய் என்ற டிக்கெட் கட்டணம் நிர்ணயம். பரனூர், செங்கல்பட்டு ஆகிய இடங்களுக்கு செல்ல 105 ரூபாய் என்ற அளவில் டிக்கெட் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அதிருப்தி. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்புடைய தீவிரவாதிகள் கட்டாயம் வேட்டையாடப்படுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. தீவிரவாதிகள் அனைவரும் வேரோடு ஒழிக்கும் வரையில் தங்களது நடவடிக்கைகளை நிறுத்த மாட்டோம் எனவும் திட்டவட்டம். போர் தொடக்கத்தை நீங்கள் சொல்லுங்கள், முடிவை நாங்கள் சொல்கிறோம். இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் அகமது ஷெரீப் சௌத்ரி கொக்கரிப்பு. இந்தியாவுடனான போர் பதற்றத்திற்கு இடையே பாகிஸ்தான் ராணுவம் தீவிர பயிற்சி. பீரங்கிகள், ஹெலிகாப்டர்கள் மூலம் குண்டுமழை பொழியும் வீடியோவை வெளியிட்டது பாகிஸ்தான்.
பாதுகாப்பு காரணமாக கராச்சி மற்றும் லாகூர் வான்வெளி பகுதியை மூட பாகிஸ்தான் அரசு முடிவு. வரும் 31ஆம் தேதி வரை தினமும் அதிகாலை 4 மணி முதல் காலை 8 மணி வரை மூடப்படும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. உலகெங்கும் உள்ள கண்டென்ட் கிரியேட்டர்கள் இந்தியாவுக்கு வர வேண்டும் என பிரதமர் மோடி அழைப்பு. இந்தியாவில் உள்ள பல கதைகளை உலகிற்கு எடுத்து செல்ல வேண்டும் எனவும் வலியுறுத்தல். அணு ஆயுத தயாரிப்பு மற்றும் பயன்பாடு தொடர்பாக அமெரிக்கா ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தை. தொழில்நுட்ப காரணங்களால் 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்படுவதாக ஈரான் அறிவிப்பு. கட்சி தொடங்கிய பின் முதல் முறையாக செய்தியாளர்களை சந்தித்த தவிக தலைவர் விஜய். ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக மட்டுமே செல்வதாகவும் மதுரை மக்களை விரைவில் சந்திப்பதாகவும் சென்னையில் பேட்டி. எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். உங்களுடைய அன்புக்கு கோடான கோடி நன்றிகள். நான் இன்னைக்கு போகிறது ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போகிறேன். கொடைக்கானல் ஒரு ஷூட்காக போகிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார்பாக வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணி நான் பேசுகிறேன். மதுரை விமான நிலையத்தில் தனி விமானம் மூலம் வந்த தவிக தலைவர் விஜய். விமானத்தில் இருந்து இறங்கும் போது உற்சாகமாக குதித்து கால் வைக்கும் காட்சி வைரல். மதுரை விமான நிலையத்தில் தவிக தொண்டர்களின் படையெடுப்பால் சிறிது தூரம் ரோட் ஷோ சென்ற விஜய். காவல்துறையின் அறிவுறுத்தலை மீறி பின்தொடர்ந்த தொண்டர்களால் கேரவன் சேதம். பிரதமர் மோடி ஒரு போராளி. காஷ்மீரில் அவர் அமைதியை மீண்டும் நிலைநாட்டுவார் என நடிகர் ரஜினிகாந்த் உறுதி. மோடியின் திறமையை ஒரு தசாப்தமாக நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் எனவும் புகழாரம். My confidant on my president, or my Prime Minister Modi ji. Many people told me the government definitely postponed this event because of unnecessary criticism. Because this event subject is entertainment. But I was confident this event definitely will happen because my confidant on my president, or my Prime Minister Modi ji. வெயிலின் தாக்கத்தை பொறுத்தே பள்ளிகள் திறப்பு குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார். கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். பள்ளிகள் திறப்பு கிட்டத்தட்ட திருச்சி மாவட்டத்தில் 104 டிகிரி வந்துருச்சு பார்த்தோம் நாங்கள். அதில் அந்த நேரத்தில் அதை பார்த்து நம்ம முடிவு பண்ணுங்க. இப்போதைக்கு உலக பெரும் பணக்காரர் எலான் மஸ்கின் புகைப்படம் வீடியோக்களை பயன்படுத்தி நிதி மோசடி. பொதுமக்களுக்கு தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. சந்தையில் விற்கப்படும் ORS பானங்களை வாங்கும் போது மக்கள் கவனமாக செயல்பட வேண்டும் என தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். சில ORS பானங்கள் வயிற்றுப்போக்கையும் நீரிழிப்பையும் அதிகரிக்க செய்ய வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கை. மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழையால் முறிந்து விழுந்த வாழை மரங்கள். சாலையில் சாய்ந்து விழுந்த ராட்சத மரங்கள் மற்றும் மீன்கம்பங்கள். பொதுமக்கள் கடும் அவதி. கிருஷ்ணகிரியில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் வீடுகள் இடிந்து சேதம். சாலைகளில் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி.
ராணிப்பேட்டை அருகே 6 படை முருக பக்தர்கள் சார்பில் 28ஆம் ஆண்டு புனித யாத்திரை பயணம். திரளான பக்தர்கள் ஒரே வண்ண ஆடை அடைந்த 1001 பால் குடங்கள் சுமந்து ஊர்வலம். இந்திய ராணுவத்தில் விரைவில் மீண்டும் இணைகிறது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தின் துரு ஹெலிகாப்டர். பாதுகாப்புத் துறையின் டிஃபெக்ட் இன்வெஸ்டிகேஷன் கமிட்டியின் ஆய்வுக்கு பிறகு மீண்டும் இந்திய ராணுவத்தில் பயன்படுத்த அனுமதி. ஏப்ரல் மாதத்தில் 2,37,000 கோடி ஜிஎஸ்டி வசூலாகியுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் அறிவிப்பு. கடந்த ஆண்டு ஏப்ரலை ஒப்பிடுகையில் 27,000 கோடி அதிகம் வசூல் என தகவல். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி அபார வெற்றி. 100 ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்தி அபாரம். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்றைய ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடக்கம். ஐபிஎல்லில் மும்பை அணிக்காக 6,000 ரன்கள் குவித்து ரோஹித் சர்மா சாதனை. ஒரு அணிக்காக அதிக ரன்கள் அடித்தவர்கள் பட்டியலில் ரோஹித் 2வது இடம். மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டியின் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார் பெலாரஸ் வீராங்கனை அரினா சபலென்கா. இன்றைய போட்டியில் அமெரிக்காவின் கோகோ கஃபை எதிர்கொள்கிறார். நடிகர்கள் அரசியலில் ஆர்வம் காட்டுவது அவர்களது விருப்பம், அவர்களுக்கு வாழ்த்து. தவிக தலைவர் விஜயை மறைமுகமாக வாழ்த்திய நடிகர் அஜித். ரிலேஷன்ஷிப், சிச்சுவேஷன்ஷிப் என எந்த ஷிப்பிலும் தான் இல்லை. தான் ரொம்ப நல்ல பொண்ணு என நடிகை கையாடு லோகர் ஓபன் டாக். மாதம் 3 பில்லியனுக்கு அதிகமானோர் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி வருகின்றனர். மெட்டா நிறுவன சிஇஓ மார்க் ஜுகர்பர்க் தகவல்.